إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த ரமதானுடைய மாதத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். 1000 விஷயங்கள் எதிர்பார்க்கல. குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நாங்க ஏன் உங்களுக்கு நோன்பு பிடிக்க சொல்றோம் என்றா, அல்லாஹ் சொல்றான், ஏன் நோன்பை கட்டாயப்படுத்தினோம் என்றா லஅல்லகும் தத்தகூன், உங்களோட உள்ளத்துல தக்வா உருவாக வேண்டும் என்பது மாத்திரம்தான் என்பது அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருவர் டாக்டர் கிட்ட போறார், தன்னை சப்மிட் பண்றாரு, டாக்டர் ஆபரேஷனை செய்ய போறார். ஆபரேஷனுடைய நோக்கமே நோய் சுகமாகணும் என்றதுதான். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு பின்னால, பணத்தை செலவழித்ததுக்கு பின்னால, மாச கணக்கு ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு பின்னால இன்னும் நோயோட திரும்ப வாரதாக இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம், ஆபரேஷன் சக்சஸ் தான், ஆனா பர்பஸ் லாஸ் ஆகிட்டு. நோக்கம் எதை அடையணுமோ அதை அடைய இல்லை, இன்னும் நோயோட தான் இருக்கிறார். ரமதானுடைய நோக்கம் ரப்புல் ஆலமீன் சொல்றத பார்த்தா தக்வாவை அடைகிறது தான் நோக்கம். பசியில இருக்கிறதும் நோக்கம் அல்ல, தராவீஹம் நோக்கம் அல்ல, குர்ஆன்களை தமாமாக்குறதும் நோக்கம் அல்ல, சதகாக்களை கொடுத்து கொண்டு போறதும் நோக்கம் அல்ல. நோக்கம் அல்லாஹ் சொல்றான் தக்வாவை அடைகிறது தான். அந்த முழு மாதத்தையும் நாங்க கழிச்சிட்டோம். அடைய வேண்டிய தக்வா ஒரு மனிதன் அடையாத பட்சத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நோம்ப பிடிச்சிருக்கிறோம், தராவியை தொழுந்திருக்கிறோம், கியாமுல் லைல் செஞ்சோம், ஆனா தக்வா அடையல, நோயோட தான் வாழ்க்கையை கழிக்கிறோம். சரி, தக்வாவை அடைகிறது என்றா என்ன கருத்து? உலமாக்கள் தெளிவாகவே தக்வாவுக்கு டெபினிஷனை தாராங்க, வரை விளக்கணத்தை தாராங்க. கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, அதாவது ஹராமான டிசைர், தவறான எண்ணங்கள், தவறான
செயல்கள், பாவங்கள், சிம்பிள் டிசையர்ஸ் என்று சொல்லுவோமே, அவைகளை விட்டும் தன்னுடைய நஃப்ஸ அடக்கிறது, தன்னுடைய நஃப்ஸ பாதுகாக்கிறது இருக்குது. இதுக்கு பேர் தான் தக்வா. Abstaining your nafs from evil desires. தவறான எண்ணங்கள், தவறான விஷயங்கள், பாவங்களை விட்டும் உங்களோட நஃப்ஸ அடக்கிறது இருக்குது. இதுக்கு பேர் தான் தக்வா. மாசம் முடிஞ்சிட்டு தராவியும் தொழுறார், அமுல்லையிலும் செஞ்சார், நோம்பம் புடிச்சிட்டார், சதகாவும் செஞ்சிட்டார், எல்லாம் செஞ்சு இன்னும் அவர் கப்பு நஃப்ஸி அனில் ஹவா செய்யாத பட்சத்துல ரமதான் முடிஞ்சிட்டு, ஆபரேஷன் முடிஞ்சு, ஆனா பேஷண்ட் உடைய நோய் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். முதலாவது போட வேண்டிய லிஸ்ட் நன்மைகளுடைய லிஸ்ட் அல்ல. முதலாவது போட வேண்டிய லிஸ்ட் எந்த பாவங்களை நிப்பட்ட போறோமோ அந்த லிஸ்ட முதலாவது போட்டு ஒவ்வொன்றுக்கும் தௌபா செய்யறது ஆகும். இதுக்கு பிறகு நான் படம் பார்க்க மாட்டேன், இதுக்கு பிறகு நான் மியூசிக் கேட்க மாட்டேன், இதுக்கு பிறகு நான் பொய் பேச மாட்டேன், இதுக்கு பிறகு தவறான தொடர்புகளை வைக்க மாட்டேன், இதுக்கு பிறகு நான் பில்சி சைஸ் பார்க்க மாட்டேன், இதுக்கு பிறகு வட்டியோட தொடர்பு வைக்க மாட்டேன். இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தக்வா என்ற டெபினிஷனே கப்புன் நஃப்ஸி அனில் ஹவா. ஈவல் டிசையர்ஸ்ல இருந்து உன நஃப்ஸ அடக்கிறது இருக்குது. இதுக்கு பேரு தான் தக்வா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 6-7 நோம்ப புடிச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எத்தனை தராவீகம் மிஸ் பண்ணாம தொழுந்தோம் என்றதை விட 7 நாட்கள் ஆகிட்டு எத்தனை பாவங்களுக்கு தௌபா செஞ்சேன் என்றதை பாக்குறது இருக்குது. இதுதான் ரமதானுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. இதை அடையாம எவ்வளவுதான் நன்மைகள் செஞ்சாலும் சும்மா யோசிச்சு பாருங்க. ஏசி போட்டு இருக்குது. இந்த ஏசி போட்டு இந்த எல்லா கதவுகளையும் திறந்து வச்சா, எல்லாத்தையும் திறந்து வச்சா ஏசி கூல் ஆகுமா? ஒரு நாளும் ஏசி கூல் ஆகும். இந்த கதவுகள் என்று சொல்றது பாவங்களுடைய கதவு. உதாரணத்துக்கு இந்த கதவுகளை திறந்து நாங்க தராவீஹ் என்ற ஏசி, கியாமுல் லைல் என்ற ஏசி, குர்ஆன் என்ற ஏசியை போட்டிருக்கிறோம். ஆனா கல்பு கூல் ஆகாது, அந்த கல்புல நூறு உண்டாகாது. ஏன்? பாவங்களுடைய ஜன்னல், பாவங்களுடைய கதவுகள் திறந்திருக்குது. முதலாவது அதை மூடிட்டோம் என்றா எல்லாம் ஏசி தேவையில்லை, கொஞ்சம் ஏசியை போட்டா எல்லா இடமும் கூலாகி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அடைய சொல்றது ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து தக்வா. அதுல முதல் கட்டம் தான் எல்லா பாவங்களுக்கு தௌபா செய்யணும். தௌபா செய்யாம நாங்க ரமதான கழிச்சு கொண்டிருக்கிறோம் என்றா ஆபரேஷன் சக்சஸ் ஆக போகுது, ஆனா பேஷண்ட் டெட் என்று தான் சொல்லுவோம். இன்னும் எந்த மாற்றமும் வரல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் ஹதீஸ்ல தெளிவாகவே நபி அவங்க சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா ظمأ. எத்தனையோ நோம்பாளிகள் பசியில இருந்ததை தவிர வேறொன்றுமே அடைய மாட்டாங்க. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும், எங்கட பாவங்களுடைய லிஸ்ட போட்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா செய்தது இருக்குது. இததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் தக்வாவை அடைஞ்சா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் என்ன, பாக்கியங்கள் என்ன, உலமாக்கள் அதையும் எழுதிருக்கிறான். ஏன் அல்லாஹ் தக்வாவை அடைய சொல்றான் என்றா ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்க. முதலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தக்வாவை உண்டாக்கி கொள்வாங்களோ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. அல்லாஹ் எல்லாம் விடயங்களை லேசாக்குவான், எல்லாத்தையும் லேசாக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வல்லாஹ் சொல்றன், பாவம் செய்யக்கூடிய மனிதன் இருக்கிறாரே, அந்த பாவம் செய்தவர் கஷ்டத்தோட தான் பாவம் செய்யறார். பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்ட கேளுங்க, ஒன்று உமாக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, நண்பர்களுக்கு தெரியாம, அவருடைய உள்ளத்துல வரக்கூடிய தடமாற்றம் இருக்குது. அவர் ஒவ்வொரு பாவத்தையும் கஷ்டத்தோட தான் செய்ய வேண்டிய நிலைமை, நிம்மதியற்ற ஒரு நிலைமை ஒன்று உண்டாகும். குர்ஆன் சொல்லுது, நீங்க தக்வாவோட வாழுங்க, உங்களோட எல்லா விடயங்களும் அல்லாஹ் லேசாக்குவார். இரண்டாவது குர்ஆன் சொல்லுது, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யாரு தக்வாவோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயபக்தியை வச்சு வாழுவாங்களோ எல்லா நிலைமைகள்ல இருந்து அல்லாஹ் வெளிக்கெடுப்பான் என்பதா.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒருத்தர் விழுந்திருக்கிறார், பிரச்சனை. அவர் யோசிக்கிறார், எப்படி அப்பா வெளியே வாரது? ரப்புல் ஆலமீன் எப்படி ஆக்குவான் என்றா, ஒரு டனலுக்குள்ள தூரத்துல வெளிச்சம் விளங்குது, இருட்டா இருக்குது, தூரத்துல வெளிச்சம். உள்ளம் என்ன சொல்லும், அடி இப்படியே நடந்து வெளியே போகலாம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அல்லாஹ் வெளிக்கு வரக்கூடிய முறைய அல்லாஹ் படிச்சு தருவான். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மனைவி பிரச்சனை, புள்ளல் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. ஆனா யஜஅல்லஹு மக்ரஜா, தக்வா இருந்துச்சா அல்லாஹ் வெளிக்கு எடுப்பான். அது மாத்திரமல்ல, மூணாவது ரிவார்ட் வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கையும் தருவான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அட எப்படி அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறானா? எதிர்பாராத முறையில. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒன்றுக்கு போறதுக்கு அப்படி ஒரு சைட்ல உட்கார்றார். அந்த நேரத்துல எலி பொந்துல இருந்து ஒரு எலி வெளியே வந்து கிட்டத்தட்ட 15, 16, 17 தங்க காசுகளை வச்சுட்டு போறாங்க. வாராங்க, நபி அவங்களுக்கு சொல்றாங்க, யாரும் சொல்ல, நான் ஒன்றுக்கு தான் போனேன், டாய்லெட் தான் போனேன், எலி வந்து பணத்தை வச்சுட்டு போச்சு, தங்க காசிகள். நபி அவங்க கேட்டாங்க, கைய போட்டு எடுத்தீங்களா? இல்ல இல்ல, வெளியே வச்சுட்டு போச்சு. நபி அவங்க சொன்னாங்க, வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், யாரு தக்வாவோட வாழுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இப்படிதான் ரிஸ்க் தருவான். தொழில் செய்யல, அல்லாஹ் இப்படியும் தருவான். அவரே ஆச்சரியப்படுறாரு, இவ்வளவு தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருந்தா அல்லாஹ் இப்படி எல்லாம் தருவான். நோக்கம் தக்வா என்ற பயம். ஒரு நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே, அந்த பயம் எங்க உள்ளத்துல வரும். அதான் குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, யாரு ஒரு நாள் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே என்ற பயத்தின் காரணமாக وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, evil desires, தவறான எண்ணங்கள், பாவங்களை விட்டும் தன்னுடைய நஃப்ஸ அடக்குவாங்களோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே தக்வாவை தான் உள்ளத்தில் உண்டாக்கிக் கொள்வான், அந்த பயத்தை உள்ளத்தில் உண்டாக்கிக் கொள்வான். எனவே அல்லாஹ் வேலைகளை லேசாக்குவான், அல்லாஹ் பிரச்சனையிலிருந்து வெளியெடுப்பான், அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து ரிஸ்க தருவான். அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா, யார் உள்ளத்துல தக்வா உண்டாக்கிக் கொள்வாங்களோ அல்லாஹ் ஹக்கான பாதை, பாத்திலான பாதை, இதுதான் சரியானது, இதுதான் பிழையானது என்றது தெளிவாக அல்லாஹ் காட்டுவான். தக்வாதாரிகளுக்கு கன்ஃபியூஷன் உண்டாகாது. அல்லாஹ் பாதைகளை பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுவான், இதுதான் சரியான பாதை, இதுதான் தவறான பாதை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துல தக்வாவை உண்டாக்கிக்கோங்க, உங்களுக்கு தக்வாவுடைய பிரகாசத்தை நாங்க உண்டாக்குறோம். அந்த தக்வாவுடைய பிரகாசம் எப்படி உண்டாகுதுன்னா, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு மனிதனுக்கு பாவம் செய்யறதுக்கு எண்ணம் வந்தா அந்த நேரத்துல நஃப்ஸ அடக்குறது இருக்குது, அதால ஒரு வருத்தம் உண்டாகும். ஒரு பெண் நடந்து கொண்டு போறான், நஃப்ஸ் சொல்லுது பாரு, ஆனா இவர் நஃப்ஸ அடக்கி இல்ல பார்க்க மாட்டேன் என்று நஃப்ஸ அடக்குறாரே, இதுல ஒரு பெயின் உண்டா, ஒரு வருத்தம் உண்டா, ஆனா நான் பார்க்காம இருக்கிறேன், கஷ்டமா இருக்குது, நஃப்ஸ அடக்குறாரே. எப்ப இந்த வருத்தம் உண்டாகுமோ அதுல இருந்துதான் தக்வாவுடைய பிரகாசம் உண்டாகும். நஃப்ஸ அடக்குறாங்க, அந்த பிரகாசம் இருக்கிறே, இதுதான் ஹக்கான பாதை, இதுதான் பாத்திலான பாதைன்றது அல்லாஹ் தெளிவாக காட்டுவார். அது மாத்திரமல்ல, 5வது உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, யார் உள்ளத்துல தக்வா உண்டாக்கி கொள்வாங்களோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், யார் தக்வாவை உண்டாக்கி மூமினான தரஜாவை அடைவாங்களோ அல்லாஹ் சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதி அல்லாஹ் உள்ளத்துல உண்டாக்குவான். சகீனா என்று சொல்றது எப்படியா கொஞ்ச தன்மைண்டா, முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தக்வாவை அடைஞ்சி இந்த சகீனாவை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அடைஞ்சிட்டானா, இவர் நினைச்சாலும் அவர் பாவம் செய்வதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பார்.
அவருடைய உள்ளம் சொல்லுது பாவம் செய்வோம் என்று. ஆனா அல்லாஹ் உடமாட்டான். அந்த அளவுக்கு சக்கீனா என்ற அமைதி உள்ளத்தில் இறங்கிச்சு. எந்த அளவுக்கு முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா எழுதுறாங்கண்டா, இதா அராத சூஅன் அவ் கஸத மஹ்தூரன் அஸமஹு அல்லாஹு பிர்திகாபிஹி. உள்ளத்துல வருவது படம் ஒன்று பார்ப்போமே, உள்ளத்துல வருவது சிகரெட்டை குடிப்போமே, உள்ளத்துல வருவது மட்டி எடுப்போமே, ஆனாலும் அல்லாஹ் அந்த மனிதன் உள்ளத்துல தக்குவா இருந்தா ஷைத்தான் ஒவ்வொரு எண்ணங்களை போடுவான். ஆனா அல்லாஹ் அந்த பாவத்தை செய்ய விடவே மாட்டான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தஸக்கரு ஃபஇதா ஹும் முபஸிரூன். இன்னல்லதீன தகவ், யாருடைய உள்ளத்துல தக்வா இருக்குதோ, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய ஊசலாட்டர்கள் ரெண்டு வகை. ஒன்று இருக்குது, யாருடைய உள்ளத்துல தக்வா இல்லையோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஷைத்தான் இம்மா யன்ஸகன்ன, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சில ஸ்ட்ரைக், சில அட்டாக் ஷைத்தான் கல்புக்குள்ளே உண்டாக்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களுடைய விஷயத்திலேயும் அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க, என் ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள உங்களோட விளையாடுறார். ஆனா முத்தகீன்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை இன்னல்லதீன தகவ், யாருடைய உள்ளத்துல தக்வா இருக்குதோ. தக்வா இல்லாதவங்க உள்ளத்துல ஷைத்தான் ஸ்ட்ரைக்ஸ் உண்டாக்குவான், அடிப்பான், உள்ளத்துவான், அட்டாக் பண்ணுவான் பாவம் செய்யறதுக்கு. எனவே அவர் பாவத்துல விழுந்துடுவார். ஆனா தக்வாதாரிகளுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். தாயிஃப் என்றா தவாப் செய்றவர். ஷைத்தானுக்கு நஃப்ஸுக்குள்ள கல்புக்குள்ள வந்து விளையாடலாம். ஷைத்தான் கல்பு சுத்தி தவாப் செஞ்சு கொண்டு பாவமான எண்ணங்களை போட்டு கொண்டிருப்பான். ஆனா அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ளவன் சில நேரத்துக்கு அது செய்வோமா என்று வந்தாலும் தஸக்கரு, அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளத்துல நாங்க திக்ர உண்டாக்குவோம், இல்ல அல்லாஹ் பாக்குறான் என்ற சிந்தனை உண்டாக்குவோம். ஃபஇதா ஹும் முபஸிரூன், அல்லாஹ் பஸீரத் என்ற தெளிவையும் தருவான். அடே ஷைத்தான் இப்படியும் மேலோடு விளையாடுவானா? ஏன்னா ஷைத்தானுக்கு எத்தனையோ விளையாடுற முறைகள் இருக்குது. தக்குவாதாரி என்றதுக்காக வேண்டி ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் விளையாடி கொண்டேதான் இருப்பான். இவருக்கு அல்ல எவ்வளவு தெளிவா கொடுப்பான் என்று அடே ஷைத்தான் இந்த ரூட்லயும் வாரானா, அவர் விலப்பைத்துட்டார். ஆனா அல்லாஹ் பாதுகாத்து அது சுட்டிதான் நல்லா ரமலான் சொல்றான், தக்குவா உண்டாக்கிக்கோங்க, தக்குவா உண்டாக்கிக்கோங்க. அடுத்தது உலமாக்கள் சொல்றாங்க, யாரு தக்வாவை உண்டாக்கி கொள்றாங்களோ யாரு தக்வாவை உண்டாக்கி கொள்றாங்களோ, ஈமான் அமலோட வாழ்றாங்களோ, அவங்களுக்கு நாங்க மனமான வாழ்க்கையை தருவோம். அவங்களோட உள்ளத்துல ஒரு ட்ராங்குவாலிட்டியை நாங்க உண்டாக்குவோம், மன அமைதியை உண்டாக்குவோம். ஹயாத்தன் தய்யிபாண்டா நீங்க யாரும் நினைக்க வேணும் லக்ஷரி லைஃப தருவோம், உலகத்தை அள்ளி தருவோம் என்றது கருத்தல்ல. ஹயாத்தன் தய்யிபா என்றா உள்ளத்துல ஒரு 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 நிம்மதி அல்லாஹ் தருவார். முழு உலகம் பிறந்தாலும், முழு உலகத்துல பசாத் ஃபித்னா வந்தாலும், இவருடைய குடும்பத்துக்குள்ள வந்தாலும், இவருடைய உள்ளத்துல அல்லாஹ் நிம்மதியை தருவார். பாக்குறவர் யோசிப்பார், அடே இந்த மனுஷனுக்கா இப்படி சோதனை, பாருங்களே இப்பதான் கடன் பிரச்சனையில இருந்தார், அதோட இந்த வெள்ளம் வந்துட்டு, பாருங்களே ஒரு ஒரு அழகான கடன் ஒன்று எடுத்து இப்ப வீட்டை கெட்டி கொண்டு இருந்தார், அந்த வீடு உடஞ்சி விழுந்துச்சு. அதுக்கிடையில பாருங்களே புள்ளைக்கு கேன்சர் வந்துச்சு, பாருங்களே வைப்புக்கும் சோம் இல்லாம பேசிருக்குது, இந்த அடுத்த புள்ள மவுத் ஆகிட்டு, பாருங்களே அவருக்கு சூனியம் செஞ்சு கேள்விப்படுவது. இவரை பத்தி நாங்க கவலைப்படுவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே. ஆனா அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஒரு நிம்மதியை வச்சு கொண்டு, அதுதான் ஹயாத்தன் தய்யிபா. ஏன்னா ஹயாத்தன் தய்யிபா மனமான வாழ்க்கைன்னா லக்ஷரி லைஃப் என்றது அல்ல, உள்ளத்துல நிம்மதி என்றது. என்ற லக்ஷரி லைஃப் என்று சொன்னா நபி அவங்களுக்கும் ஹயாத்தன் தய்யிபா இல்லாம இருக்கணும். நபி அவங்க யதீமாக இருந்தாங்க, உம்மா 6 வயசுல வஃபாத் ஆகிட்டாங்க, அப்பா வஃபாத் ஆகிட்டாங்க, மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க, மக்கள் அடிபட்டாங்க, துப்பினாங்க, ஏசினாங்க, விரட்டினாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க, பல்லு ஷஹீத் ஆயிடுச்சு, சூனியம் செஞ்சாங்க. ஹயாத்தோடு இருக்கக்குள்ள 3 ஆம்பளை புள்ளைகள் மவுத்து, 4 பொம்பளை புள்ளைல 3 பேர் மவுத்து. நபி அவங்க வஃபாத் ஆகி 6 மாசத்துல அந்த பாத்திமாவும் மவுத்து. இவ்வளவு சோதனை வந்துச்சு. தாயிற்கு போன நேரத்துல கல்லடிச்சாங்க,
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஹயாசன் தய்யிபா, உள்ளத்துல நிம்மதி. ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருக்குது, ரிஸ்ட் வாட்ச் வாட்டர் ரெசிஸ்ட், ஹவுஸுக்குள்ள போடுறோம், பாக்குறவர்களாடே வா போடவானம் என்று நாங்க சொல்றோம், பயப்படுவானம். எவ்வளவுதான் தண்ணி சுத்தினாலும் மோட்டருக்குள்ள தண்ணி போகாது, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கல்புக்குள்ள தாக்கம் வராது. நோயாளி நான் டாக்டருக்கு போய் என்னைய சப்மிட் பண்றேன், டாக்டர் என்னைய வெட்டுறான். வெற்ற நேரத்துல வருத்தமாக தான் இருக்கு. நான் எப்படி கத்துவேன் தெரியுமா, டாக்டர் டாக்டர் வானம் கொள்ள 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 என்றுதான் சொல்லுவேன். ஆனா ஒரு நாளும் டாக்டருக்கு ஏச மாட்டேன். டாக்டர் உங்களுக்கு தோணு இல்லையா இப்படியா வெட்டுறது, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க. ஏன் டாக்டர் என்னைய வெட்டுறார்? ஏன் அளவுக்காக வெட்டுறார். புள்ள மவுத்தாகுது, அல்லாஹ் கைரொண்ட வச்சிருப்பான். கடன் பிரச்சனை, அல்லாஹ் கைரொண்ட வச்சிருப்பான். மனைவி மவுத்து, அல்லாஹ் கைரொண்ட வச்சிருப்பான். சூனியம் செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் கைரொண்ட வச்சிருப்பான். தாய்க்கு போன கல்லால் அடிக்கிறாங்க, அல்லாஹ் கைரொண்ட வச்சிருக்கிறான். இந்த எண்ணம், இந்த கல்பு உண்டாகிறதுக்கு என்ன தக்குவா உண்டாகும்? ரமதான் அல்ல எதிர்பார்க்கறது, வாப்பா தக்குவா உண்டாக்கிக்கோ, வாழ்க்கையிலே சாகிடும். யோசிங்க, நபி அவங்க தாய்க்கு போறாங்க, கல் அடிக்கிறாங்க. அதான் ஒரு பெரியார் செல்றார், லைதக தஹ்லு வல்லையாமு மரீரா வலைதக தர்தா வல்அனாமு கிதாபு வலைத அல்லதி பைனி வபைனக ஆமிரு வபைனி வபைனல் ஆலமீன கராபு فإذا صح منك البد فلكل هين وكل الذي فوق التراب تراب ليتك تحلو يا الله நீ இன்பமா இருந்தா போதும் யா அல்லாஹ் வல் அய்யாமு மரீரா என்னுடைய நாட்கள் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை வலைதக தர்தா யா அல்லாஹ் நீ என்னைய பொருந்து கொண்டா போதும் யா அல்லாஹ் நீ என்னோட பிளீஸ்டாக இருந்தா போதும் யா அல்லாஹ் வல் அனாமு கிதாபு மக்கள் என்னோட கோபப்பட்டாலும் பரவாயில்ல வலைதல்லதி பைனி வபைனக ஆமிரு எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு சீராகணும் யா அல்லாஹ். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். فإذا صح منك البد فلكل هين يا الله ஓண்ட இரக்கம் எனக்கு கிடைச்சா போதும் யா அல்லாஹ் وكل الذي فوق التراب تراب மண்ணுக்கு மேல உள்ள எல்லாம் மண்ணா போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ கிடைச்சா போதும் யா அல்லாஹ். நபிமார்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, ஆனா கல்பு அல்லாஹ் நிம்மதியாக தான் வச்சார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நோய், பயங்கர நோய் வருவது. சொல்றாங்க உங்களுக்கு துஆ ஒன்று இருக்குது, அந்த துஆவை கேட்டா சுகமாகுமே. எந்த அளவுக்கு மென்டலி பிசிக்கலி தயாராக இருந்தாங்கடா, அல்லாஹ் இவ்வளவு காலம் என்னைய ஆஃபியத்தோட வச்சானே, அவன்கிட்ட எப்படி கேட்கறது யால இந்த நோயை இல்லாமாக்கு. அந்த அளவுக்கு கல்பு தயாரா இருக்குது ஃபேஸ் பண்ண. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மனமான வாழ்க்கை என்று சொன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைக்குள்ளேயும் நிம்மதியான வாழ்க்கை. அந்த பிரச்சனையில அவர் அல்லாஹோட தொடர்பு வச்சு கண்ணால கண்ணீர் வரும், ஆபரேஷன் செய்யற நேரத்துல வருத்தம், கண்ணால கண்ணீர், ஆனா டாக்டரோட முகப்பத்தா இல்லையா? புள்ள மவுத்து, கடன், கண்ணால கண்ணீர் வருவது, ஆனா அல்லாவோட கோபம் இல்ல, அல்லாவோட முகப்பத், அல்லாவோட முகப்பத். அது எப்படி? ஒருத்தன் ஸ்பைசி கபாப் ஒன்று தின்றாரு, அப்படி உறப்பு தின்ற நேரத்துல கண்ணால கண்ணீர் வருவது, முகம் எல்லாம் சோப்பாகி அப்படியே வேர்வை கொட்டுது. பாக்குறவர் சொல்ல, வாப்பா தாங்க தாங்க வாப்பா, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சொல்ல வேண்டியதை கேளுங்க, ஆனா இந்த கபாபை மட்டும் கேட்கவா, அதுல ருசி எனக்கு விளங்குது. உனக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கும் வேறுவதான், மோமெல்லாம் சோப்பாக, ஆனா அதுல இன்பம் இருக்குது. ஏன் அல்லாஹ் என்னையோட இருக்கு, ஏன் அல்லாஹ் என்னையோட இருக்கு. எனவே தக்வா அடையுங்க. ஏன் பலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களுக்கு மனமான வாழ்க்கையை நாங்க தருவோம். அது மாத்திரம் அல்ல, அடுத்தது குர்ஆனை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடுத்த ரிவார்ட், அது என்ன ரிவார்ட் என்றா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகவும் கண்ணியமானவங்க எனக்கிட்ட யாரு ரெஸ்பெக்டபிள் ஆள் என்றா, ஆண்கள் தான், பெண்கள் தான், நபிமார்கள் தான், சுஹதாக்கள் தான், அப்படி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான் அத்காக்கும், உங்களில் யாருடைய உள்ளத்துல ஆக அதிகமாக என்னுடைய பயம் தக்வா இருக்குதோ அவர்தான் எனக்கிட்ட ஆக ரெஸ்பெக்ட் ஆனார். அல்லாஹ் கிட்ட பெரிய கண்ணியம் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு தக்வா இருந்தா. அது மாத்திரம் அல்ல,
குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8வது விஷயம் அல்லாஹ் சொல்றான், இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ் சொல்றான், இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்பர்கள், இந்த கூட்டாளி யார் என்றா தக்வாதாரிகள் தான் என்பதாக. எனவே ரமதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தருடைய நண்பன் ஆகினா, உதாரணத்துக்கு வைஃபோட முஹப்பத் கூட அவகிட்ட நாத்தமா இருந்தாலும் உன நாத்தமும் எனக்கு வாசம் தான் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு முஹப்பத். இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய நோக்கம் தக்வாவை அடைஞ்சுக்கோ. அல்லாஹ் சொல்றான், குலூபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி. ஒரு நோம்பாளிட வாயால வரக்கூடிய நாத்தம் எனக்கு கஸ்தூரியை விட வாசம் என்பதாக அல்லாஹ். ஏன் நோம்பின் மூலமாக தக்வாவை அடைகிறாய்? நோம்பு நீ எனக்காக வேண்டிய செய்கிறாய். தொழுகைக்கு இவ்வளவு கூலி, ஜகாத்துக்கு இவ்வளவு கூலி, ஹஜ்ஜுக்கு இவ்வளவு கூலி, நோம்புக்கு எவ்வளவு கூலி. ஏன் நோம்பின் மூலமாக தக்வாதான் நோக்கம். எனவே நோம்புக்கு கூலி அல்லாஹ் சொல்றான், நான் தான் அவனுக்கு கூலி என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு அல்லாஹ் பில்ட் பண்றான். ஒரு மனிதன் உள்ளத்துல தக்வா உண்டாகிச்சு. 9வது விஷயம் உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆனுடைய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். எப்ப தக்வா உண்டாகுமோ உங்களோட வாழ்க்கையில பல பாவங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா இப்ப எப்படியா கொஞ்சம் எபிலிட்டி அல்லாஹ் தருவான் என்றா இந்த பாவங்கள் எல்லாமே தாண்டி போகக்கூடிய அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கஃபாராவாக நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களே ஆக்குவார். அதான் உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, தக்வாவுடைய ஃபர்ஸ்ட் தரஜா தான் பாவங்களை விட்டுடுறது. தக்வாவுடைய ஆக உச்ச தரஜா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் யுஅzzim ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயங்களை மகத்தானதாக உள்ளத்துல கண்ணியமாக எடுக்கிறாங்களோ அது அவருடைய உள்ளத்தில் உள்ள தக்வா என்பதாக அல்லாஹ் சொல்றான். சின்ன விஷயமா இருந்தாலும் அடே அல்லாஹ்வுடைய தீன், இது தக்வாவுடைய உச்சகட்டம். தக்வாவுடைய ஆக கீழ் தரஜா பாவமே செய்யாம இருக்கிறது. தக்வாவுடைய ஆக பெரிய தரஜா நன்மைக்கு மேல நன்மை செஞ்சு கொண்டே போறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 10வது ரிவார்டு உலமாக்கள் சொல்றாங்க, வயகஃபிர் லக்கும். அல்லாஹ் எல்லா பாவங்களும் மன்னிப்பான். எனவே அல்லாஹ் அடைய சொல்லிருக்கிறது ஒரு லேசான விஷயம் அல்ல, ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த தக்வாவை அடைஞ்சோம் என்றா இவ்வளவு ரிவார்ட்ஸ் அல்லாஹ் தாரான். இப்ப கேள்வி என்னண்டா, 7 நாள் பேசிட்டு அதை அடைகிறதுக்கு முதல் ஸ்டெப் தான் பாவத்துக்கு கமா வைக்கிறது அல்ல, பாவத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. இத தராவீஹ் மூலமாக அடையலாம். இது குர்ஆன் வெறும் திலாவத் மூலமாக அடையலாம். யாருமே தவறாக நினைச்சு கொள்வாங்க. இது கியாமுல் லைல் மூலமாக அடையலாம். இந்த தக்வாவை அடையிறதுக்கு முதலாவது விஷயம் தான் பாவங்களை 100% விடுறது. பாவங்கள் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான் தான். நன்மைகளுடைய இன்பத்தை அடையணும் என்றா பாவங்களுடைய இன்பத்துக்கு தலாக்கு கொடுப்போம். 1 தலாக் அல்ல 3 தலாக் கொடுப்போம். பாவத்துடைய இன்பத்துல மூழ்கி இருக்கிறோம். அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மாஃபியத் மே முஜ்ரிமானா தோடி லல்லத் ஹே. நாங்க ஏற்றுக்கொள்றோம், பாவத்திலேயும் அல்ல ஒரு இன்பத்தை வச்சுதான் இருக்கிறார். அந்த பாவத்துடைய இன்பத்தை அடக்குற நேரத்துல தான் நன்மையுடைய இன்பத்தை அல்லாஹ் தாரார். நன்மையுடைய இன்பம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? பாவத்துடைய இன்பத்துல நப்ச அடக்க போல நன்மையுடைய இன்பத்தை அல்லாஹ் தாரார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே முதலாவது விஷயம் 100% பாவங்களை விடுறதுதான் அல்லாஹ் இந்த ரமதான்ல எதிர்பார்க்கிறோம். 2வது நாங்க நன்மையான விஷயங்களை செய்யறது. இப்ப நான் கடைசி ஒரு 5-10 நிமிஷம் சொல்லக்கூடியது உள்ளத்தால கேளுங்க. பாவங்களை விடுறதாக இருந்தா இப்ப நாங்க போடுற லிஸ்ட் என்ன தெரியுமா? சிலவங்க உள்ளம் இப்ப சொல்ல மாட்டேன், இதுக்கு பிறகு படம் பாக்குறதை விட்டுடுவோம், பொய் பேசுறதை விட்டுடுவோம், நாங்க பேசி சைட்ட பாக்குறதை விட்டுடுவோம், மியூசிக்க விட்டுடுவோம், வட்டிய விட்டுடுவோம், இதெல்லாம் வரும். ஆனா பாவம் என்று சொன்னா அது மாத்திரம் அல்ல. பாவம் என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு போர்ஷன் ஹுகூக்குல் இபாதோட தொடர்பா.
எனக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை அவ மன்னிக்கிறது, எனக்கும் உம்மா வாப்பாக்கும் உள்ள பிரச்சனை அதை நான் மன்னிக்கிறது, எனக்கும் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை அதை மன்னிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நெத்தி கடுக்க காட்டியும் தொழுறது கியாமுல்லை லேசி, ஆனா கண்ணத்துக்கு அடிச்சவன மன்னிக்கிறது இருக்கிறது இது கஷ்டம். ஆனா ரமதான்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? யாரு சரி வாயடிக்க வந்தா வாப்பா பேச்ச விட்டுடுங்க வாப்பா, நான் நோம்பாளி அடிக்கிறேன். ஏன் டிஸ்பியூட்டுக்கு போகவான? லைலத்துல் கத்ர் உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது, அது இல்லாம போனது, தெரியாம போனது, 2 பேருக்கு மத்தியில வந்த வாக்குவாதம். எனவே அல்லாஹ் சொல்றான் ஷஹ்ருல் முவாசாத், ஒற்றுமையுடைய மாதம். இந்த மாதத்துல எல்லாம் ஒன்று சேருங்க, மக்களை மன்னிங்க, மறைங்க, அவங்களோட தவறுகளை மறந்துடுங்க. நீங்களும் தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு முடிஞ்சதுக்கு பின்னால் அடுத்த நாள் காலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட நபி அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்றா அதிகமான மக்களோட பாவங்களை மன்னிச்சுட்டான். பொதுவாகவே ரமதான்ல ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்துல 1 மில்லியன் மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறார். 30 நாட்களுக்கு 30 மில்லியன், கடைசி நாள் இன்னொரு 30 மில்லியன், 60 மில்லியன் மக்களை இஃப்தாருக்கு மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறார். லைலத்துல் கத்ர்ல எவ்வளவு மன்னிப்பார்? ஆனா ஜிப்ரீல் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எத்தனையோ மக்களை மன்னிச்சுட்டான், 4 பேரை மன்னிக்கல. சொன்னோடனே சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர்ல 4 பேருக்கு மன்னிப்பு இல்லையா? யாரு? முதலாவது ஆள் முதுமினு கம்ரின், யாரு இன்டாக்சிகன்ட், போதை பொருட்கள், போதை வஸ்துக்களை பாவிக்கிறத தௌபா செய்யலையோ அவருக்கு லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லை, அவருக்கு லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு. 2வது யாரு? ஆகுன் லிவாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை உள்ளத்தை நோவிக்கிறாங்களோ. இங்க அவர் கியாமுல்லை கேட்டா சொல்லுவார், ஒவ்வொரு கடைசி 10 நாளும் நான் சுதேசிக்கு பின்னால்தான் தொழுறேன், ஒவ்வொரு வருஷமும் உம்ராக்கு போறேன். இங்க உம்மக்கும் மகனுக்கும் ஃபியூஸ் பேசு. அவர் லைலத்துல் கத்ர்ல எதை அடைய பாக்குறாரோ ஒரு நாளும் அடைய மாட்டார். ஹதீஸ் சொல்லுது, உம்மா வாப்பாவ மன்னிக்காதவன், உம்மா வாப்பாவோட முறுவல் உள்ளவன் லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்ல. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ செஞ்ச பாவத்துக்கு எனக்கிட்ட மன்னிப்ப கேட்கிறாய். சரி, உங்களோட உம்மா வாப்பா தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிடேன், அப்படிதான் நீ தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளு. ஏன் உனக்கு அது செய்யலாம்? அப்படி செய்யலாத நானும் உன்னைய மன்னிக்க மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கம் வெறும் பசியில இருக்கிறது அல்ல, தராவீஹ் அல்ல, கியாமுல் லைல் அல்ல, குர்ஆன் அல்ல. ரமதானுடைய நோக்கம் எல்லாம் பாவங்களுக்கு தௌபா செய்யுது. அதுல தாய் தந்தையர்களுடைய உள்ளங்களை நோவிக்கிறது இருக்கிறது, இது பெரும் பாவங்களில் நின்றும் உள்ளது. லைலத்துல் கத்ர்ல தௌபா செய்வோமான அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 3வது ஆள் காசிஉ ரஹீமின், உறவுகளை முறிச்சு இருக்கக்கூடியவர். சகோதரரை பார்த்து சொல்றார், ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை, வீட்டுக்கு வர தேவையில்லை, ஏன் கல்யாணத்துக்கு சொல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளை முறிச்சவங்களை லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு ரிவாயத்துல வரும், தர்கீப் தர்ஹீப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹி காசிஉ ரஹீம். இந்த குரூப்ல, இந்த கூட்டத்துல உறவுகளை முறிச்ச மக்கள் இருப்பாங்களோ அந்த குரூப்புக்கு, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. அல்லாஹ் பாதுகாக்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கேதரிங்க்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கணும் என்றா உறவுகளை முறிக்காத மக்கள் இருக்கணும். யாரெல்லாம் ஃபேமிலியோட டிஸ்பியூட்ஸோட இங்க இருக்கிறாங்களோ அந்த மனிதனுடைய முசீபத்தின் காரணமாக இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. நபியாவுங்க சொன்னது மட்டும்தான் ஒரு வாலிபர் எழுப்பி பேசிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு போற வாரா நபியாவும் கேட்டாங்க, எங்க போனீங்க? சொன்னாங்க, எனக்கு இந்த சாட்சியோட பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, நான் இந்த மஜ்மால இருந்தா இந்த முழு மஜ்மக்கும் நபியாவும் இருந்தாலும் ரஹ்மத் இறங்காது, எனவே நான் சமாதானமாக்கிட்டு வந்தேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, யாரும் தவறாக நினைக்கவான காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறோம். எல்லாமே பெரும்பாலும் 27ஆம் நாள் பெரும்பாலும் வாரது ஹோல்சேல் தௌபா ஒன்று செய்வோம் என்று. ஆனா உறவுகளை முடிச்ச நிலைமையில வந்தீங்க, அந்த ஒரு முசீபத் குடிச்ச ஒரு மனிதனின் காரணமாக முழு மஜ்மாவுடைய ரஹ்மத்தும் இல்லாம. ஏன் எங்களுக்கு மக்களை மன்னிக்கலாம்?
மன்னிச்சு எங்களுக்கு என்னதான் குறைஞ்சு போகுது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தவறுதான் செஞ்சோமா மன்னிப்பு கேட்போமே. ஏன் ரமதான் உடைய நோக்கமே பாவங்களுக்கு சௌபார். நாலாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஷாஹின் அல் முசாரின், யாரு மக்களுக்கு மத்தியில பிழைவுகளை உண்டாக்குறாங்களோ, பிரச்சனைகள் உண்டாக்குறாங்களோ, அவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒற்றுமையுடைய மாதம், சகோதரத்துவத்துடைய மாதம், டிஸ்பியூட் வரக்கூடாத மாதம். இதுல நாங்க ஒத்துமையாகிறது ஆக முக்கியம். அது குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி. கடைசியா 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். யோசிங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மகன் யூசுஃப பாக்கி 10 பேரும் பிளான் பண்ணி கிணத்துல வீசிட்டு வராங்க மௌத்தாகணும் என்பதுக்காக. யோசிங்க, வந்து வாப்பாக்கு போய் சொல்றாங்க, வாப்பா பிதமின் கதிர், ஓனாய் திண்டிச்சு என்று ஜுப்பாவை காட்டுறாங்க, போய் ரத்தத்தை பூசி. ஆனா வாப்பாக்கு தவறு விளங்கிச்சு. ஏன்? அந்த ஜுப்பா கொஞ்சம் சரி கிழிஞ்சு இல்ல. போய் சொன்னது மாட்டியா இல்ல? சும்மா யோசிங்க, நானும் நீங்களும் வாப்பாவாக இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இந்த நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி சொல்றாங்க, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நான் அழகான முறையில சபரோட பொறுமையோட இருப்பேன். நீங்க இதெல்லாம் சொல்றீங்களோ, அல்லாஹ் அதுக்கு பொறுப்பு. அடே பொய்க்காரன், மகன் எங்கால சரி போனார், நீ எந்த மகனும் இல்ல, நான் உன்ன வாப்பாவும் இல்ல. ஏன் விளங்கினாங்க? யூசுஃப எங்கேயோ போட்டுட்டான் தெரியும். இந்த நேரத்துல யூசுஃப கேட்டு நான் குடும்பத்தை பிரிறதை விட நான் ஒத்துமையா இருக்கிறது அதை விட முக்கியம். அந்த புள்ளையில பிரிய இல்ல, அந்த புள்ளைகளுக்கு ஏச இல்ல, இவ்வளவு பெரிய தவறு. ஏன்? உறவுகளை முறிக்கிறது இருக்குது, அது பெரும் பாவங்களில் நின்று. அது மட்டுமா, இன்னும் பல வருடங்களுக்கு பின்னால புனியாமீனும் இல்லாம பேசு. அந்த சம்பவத்தை சொல்றது நோக்கம் அல்ல. புனியாமீனுக்கும் என்ன நடந்துச்சு? அவரையும் பேசி அப்படியே சிக்க வச்சுட்டான். வந்து சொல்றாங்க, வாப்பா புனியாமீனும் களவெடுத்து அரசன் கிட்ட சிக்கிட்டார். மருவ சொல்றாங்க, அடே அழுந்து 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 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட கண் பார்வை இல்லாம பேசு. இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். இந்த முழு பிரச்சனைய, இந்த முழு கம்ப்ளைண்ட் நான் அல்லாஹ்க்கு தான் சொல்லுவேன். ஆனா உறவுகளை முடிக்கல. யோசிச்சு பாருங்க, உறவுகளை முடிக்கல. அந்த மகன்மார்களுக்கு துஆ கேட்டா. யோசிங்க, எங்கட குடும்பங்கள்ல கல்யாணத்துக்கு இன்விடேஷன் இல்லாத சுட்டி பிரச்சனை. அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மட்டும்தான், அண்ட் ஃபேமிலி இல்லாததுக்கு பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவ்வளவு பெரிய சம்பவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லாம் நடந்தும் உறவுகளை முறிக்கல. இததான் அல்லாஹ் ரமதான்ல எதிர்பார்க்கிறான். இதுதான் நல்லா எதிர்பார்க்க. அடுத்த சம்பவம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் உத்தமையா இருக்கிறதா? உம்மத் எந்த ரீதியிலையும் பிரியக்கூடாது. உம்மத்துல ஒரு போர்ஷன் தவறு செய்யறதுக்கு பேசிட்டாங்க, ஆனா பிரியறது இருக்குது, அது முறை அல்ல. அதுக்கும் குர்ஆன் எங்களுக்கு பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போறான். அந்த நேரத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு உம்மத்தை பொறுப்பு கொடுத்துட்டு போறான். திரும்பி வார நேரத்துல அவங்க மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறான். வந்து எப்படி கேட்டாங்கடா, தாடிய புடிச்சு நெத்தி முடிய புடிச்சு அதட்டி கேட்டாங்க, ஹாரூன் ஏன் இவ்வளவு நேரம் சும்மா இருந்தீங்க, கொஞ்சம் வந்து எனக்கு சொல்ல இருந்துச்சு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஏன் வரையில்லைண்டா சொன்னாங்க, இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல். மூசா, நீங்க சொல்றது உண்மைதான், நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் என்றதை நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆனா அதை விட நான் பயந்தன் என்ன தெரியுமா? நான் அந்த இடத்துல இருந்து எங்கட மக்கள் 100 பேர் வைப்போமே, கொஞ்சம் பேர் மாட்ட வணங்க பேசிட்டாங்க. நான் சும்மா சரி எலும்பி அங்கிருந்து வந்தேன் என்று அவங்களே சந்திக்க என்னையோட இன்னொரு கூட்டம் பின்னுக்கால வரும். எனவே எங்களோட உம்மத் பிரிஞ்சிடும். ஒரு கூட்டம் அங்கால, ஒரு கூட்டம் இங்கால. நான் பயந்த நீங்க எனக்கு ஏசுவீங்க என்று ஏன் வந்தீங்க? உம்மத் பிரிஞ்சிட்டு அததான் நான் பயந்து அவங்களோட இருந்தேன் என்பதா. அதோட கை விட்டுட்டான். அது ஒரு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மத் பிரியறத குர்ஆன் இந்த ரீதியிலையும் ஏற்றுக்கொள்ளலாம்.
உம்மத்துக்கு தவறு செய்யலாம், ஆனாலும் அவங்கள பிரிக்க வானம், அவங்களோட சேர்ந்து திருத்துறதுக்கு முயற்சி செய்வோமே தவிர உம்மத் பிரிகிறது எந்த ரீதியிலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே ரமதானுடைய மாதம் குடும்பங்கள் பிரியக்கூடாது, உறவுகள் பிரியக்கூடாது, உம்மத் பிரியக்கூடாது. விளங்கிக்கோங்க, இதுவும் பெரும் பாவங்களில் நின்றும் உள்ளது. நீ இந்த இயக்கத்தில் உள்ளவன், நான் அந்த இயக்கத்தில் உள்ளவன், நீ பிதஅத்காரன், நீ ஹராமான கொள்கையில் உள்ளவன். இல்ல இல்ல, உம்மத் ஜமியத்துல் உலமா யாரெல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லியிருக்கிறாங்களோ நாங்க எல்லாம் ஒரு உம்மத் தான். எந்த ரீதியிலையும் எங்களுக்கு பிரிவினை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இதெல்லாம் சொல்றது லேசி, இது செய்யறதுக்கு தக்குவா வரும். அதுக்காக வேண்டிதான் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஒவ்வொரு நாளும் பயான் வைக்கிற நோக்கம் கேட்டுட்டு போறதுக்கு அல்ல, அது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண. அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க. எங்களுடைய எந்த பயானும் கியாமத்துடைய நாள் எங்களுக்கு எதிரான சாட்சியாக இருக்கக்கூடாது. இவ்வளவு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, இவ்வளவு எல்லாம் நீங்க பேசினீங்க, ஏன் இன்னும் ஒற்றுமையாக வாழல, ஏன் இன்னும் தாய் தந்தர்களை மன்னிக்கல, ஏன் இன்னும் உறவுகளை முறிச்சு வாழ்றீங்க? இந்த பயான் கியாமத்துடைய நாள் எங்களுக்கு எதிரான சாட்சியாக வரக்கூடாது. இந்த பயான் எங்களுக்கு கியாமத்துடைய நாள்ல எங்களுக்கு சவாப தாரதாக இருந்தா, ஒவ்வொரு நாளும் உலமாக்கள் முக்கியமான நசீஹத்களை செய்யறாங்க, அது எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுல தான் பிரயோசனம் இருக்கிறதே தவிர வெறும் கேட்டுட்டு போனோம் என்றா அது எங்களுக்கு கியாமத்துடைய நாள் எதிரான சாட்சியாக தான் இருக்கும். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய அமல்களை கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.